Probability. Exercise 15.2, problem number 1. Two customers, Sham and Ekta, are visiting a particular shop in the same week, that is from Tuesday to Saturday. Each is equally likely to visit the shop on any day as on another day. What is the probability that both will visit the shop on same day, consecutive days and on different days? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கஸ்டமரோட பெயர் வந்து கொடுத்திருக்காங்க. ஷாம் அண்ட் ஏக்தான். சரிங்களா? இவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் கடைய வந்து போய் விசிட் பண்றாங்க ஒரே வாரத்துல. இங்க என்ன நாட்கள்ல விசிட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் விசிட் பண்றாங்க. இப்ப இவங்க விசிட் பண்றதுக்கான சான்சஸ் எப்படி வந்திருக்கு? ஈக்குவலி லைக்லியா வந்திருக்கு. சரிங்களா? இப்ப இப்படி இருக்கும் பட்சத்துல அதாவது இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல அந்த கடையை விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி அடுத்தடுத்த நாள் அந்த கடையை விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் செகண்ட் கொஸ்டின். வேற வேற நாட்கள்ல வந்து விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் தேர்ட் கொஸ்டின். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கான டேபிளை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுத போறேன்னா இந்த சைடு வந்து ஷாம் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன், மேல வந்து எக்தா வந்து எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ டேஸ் ஆஃப் வீக் கொடுத்துருக்காங்களா? டியூஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூஸ்டே டி மூலமா ரெப்ரசென்ட் பண்றேன். வெனஸ்டே டபிள்யூ, தேர்ஸ்டே டிஹெச், ஃப்ரைடே எஃப், சாட்டர்டே எஸ். இதே மாதிரி ஷாம்க்கும் வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. சரிங்களா? இப்போ 2 பேரும் டியூஸ்டேல மீட் பண்றாங்க அப்படின்னா டி கமா டி. இப்போ ஷாம் டியூஸ்டே, எக்தா வெனஸ்டே அப்படின்னா டி கமா டபிள்யூ. இதே மாதிரி டி கமா டிஹெச்சா டியூஸ்டே, தேர்ஸ்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, சாட்டர்டே. இதே மாதிரி வெனஸ்டே டியூஸ்டே, வெனஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, வெனஸ்டே ஃப்ரைடே, வெனஸ்டே சாட்டர்டே. அடுத்து தேர்ஸ்டே டியூஸ்டே, தேர்ஸ்டே வெனஸ்டே, தேர்ஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, தேர்ஸ்டே சாட்டர்டே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே டியூஸ்டே, ஃப்ரைடே வெனஸ்டே, ஃப்ரைடே தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே. இதே மாதிரி சாட்டர்டே டியூஸ்டே, சாட்டர்டே வெனஸ்டே, சாட்டர்டே தேர்ஸ்டே, சாட்டர்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சாட்டர்டே. இப்போ எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸையும் நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இதுல இருந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எடுத்து எழுதிடலாமா? therefore n of s இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்ல. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது கவுண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5. அதே மாதிரி செகண்ட் இதுலயும் 5, தேர்ட் இதுலயும் 5, ஃபோர்த்லயும் 5, ஃபிஃப்த்லயும் 5. ஸோ n of s வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 5 into 5 that is equal to 25. therefore n of s all possible outcomes that is equal to 25 வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ n of s எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வந்து வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் டே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓ ஏ பி தி ஈவன் தே விசிட் தி ஷாப் ஆன் சேம் டே அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். சேம் டே. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது என்னெல்லாம் சேம் டே வந்து இருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா டியூஸ்டே டியூஸ்டே, வெனஸ்டே வெனஸ்டே, தேர்ஸ்டே தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஃப்ரைடே, சாட்டர்டே சாட்டர்டே. ரெண்டும் ஒரே நாளா? ஸோ இதை வந்து எப்படி எடுத்து எழுதலாம்? டியூஸ்டே டியூஸ்டே, வெனஸ்டே வெனஸ்டே, தேர்ஸ்டே தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஃப்ரைடே, சாட்டர்டே சாட்டர்டே. இப்போ 4 n of a வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5. ஸோ therefore the probability they visit the shop on same day p of a வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? n of a by n of s க்கு வந்து ஈக்குவல். ஸோ that is equal to 5 divided by n of s வந்து 25. 25. ஸோ 5 5 ஆல டிவைட் பண்ணா 1, 25 வந்து 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 வந்து கிடைக்கும். ஸோ 1/5 is the answer. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வி பி தி ஈவன் தே விசிட் தி ஷாப் ஆன் கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். கன்சிக்யூட்டிவ் டேஸ். கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்த நாட்கள். சரிங்களா? மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே,
வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த மாதிரியான நாட்கள். சரிங்களா? இத மட்டும் கன்சிடர் பண்ணாம, நம்ம வந்து எப்படி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்? அதாவது டியூஸ்டே, மண்டே இது கூட இந்த பட்சத்துல வந்து கன்சிக்யூட்டிவ் டேஸ் தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஷாம் வந்து வெனஸ்டே வந்து கடைக்கு போறா. ஏக்தா வந்து டியூஸ்டே வந்து போறா. இவங்க 2 பேர பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்த நாட்கள் தானே இது. சரிங்களா? ஒரு ஆள் டியூஸ்டே, ஒரு ஆள் வெனஸ்டே. அடுத்தடுத்த நாட்கள் தான். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். மறக்கக்கூடாது. மறந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? இத நினைவு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்சிக்யூட்டிவ் டேஸ் என்னென்ன? டியூஸ்டே, வெனஸ்டே. வெனஸ்டே, தேர்ஸ்டே. தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஃப்ரைடே, சாட்டர்டே. இதே மாதிரி வெனஸ்டே, டியூஸ்டே. தேர்ஸ்டே, வெனஸ்டே. ஃப்ரைடே, தேர்ஸ்டே. சாட்டர்டே, ஃப்ரைடே. சரிங்களா? ஸோ கவுண்ட் பண்ணுங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ளூஸ் இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் என் ஆஃப் பி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 8க்கு வந்து ஈக்குவல். Therefore, the probability they meet on consecutive days, P of B இது வந்து எதுக்கு வந்து equal? N of B by N of S. That is the equal to 8 divided by 25. So 8 divided by 25. சரிங்களா? ஸோ அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? CB the event of meeting on different days அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். different daysனா வெவ்வேறு நாட்கள். different days. அதாவது ஒரே நாட்களா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து பிங்க்ல நோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரே நாட்கள்ல. ஸோ இத விட்டுட்டு மித்தத எல்லாத்தையும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டிஃபரெண்ட் டேஸ் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது டோட்டலா 25 அவுட்கம்ஸ் வந்து இருக்கு. எல்லாத்தையும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 25. அந்த 25ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ். இந்த 5 வந்து கழிச்சீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? 20 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் என் ஆஃப் சி வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு வந்து ஈக்குவல். Therefore, the probability that they meet the shop on different days, P of C இது வந்து எதுக்கு வந்து equal? N of C by N of S. So that is equal to 20 divided by 25. So 5 டேபிள்னால கேன்சல் பண்ணீங்கன்னா 20 by 5 is 4. 25 by 5 is 5. So that is equal to 4 by 5 தான் இதுக்கான வேல்யூ. சரிங்களா? வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.